15 இயர்ஸா எனக்கு ஆங்ஸைட்டி இருந்தனால, எனக்கு அன்வான்டட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாவே இருக்கும். திங்கிங் தாட்ஸ் வேற, திங்கிங் வேற. பட் தாட்ஸ விட நான் அதிகமா திங்கிங்க்கு தான் ப்ரையாரிட்டி குடுப்பேன். லெட்ஸ் சே இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட ஜிம்மேட் ஒருத்தரு என்கிட்ட அட்வைஸ் கேட்டாரு. நான் நெறைய அட்வைஸ் குடுத்துருக்கேன். அவரோட லைஃப்ல நெறைய ஹார்ட் சிச்சுவேஷன்ஸ்ல அவர் கூட இருந்திருக்கேன். ரைட்? ஸோ பட் இன்னைக்கு அவருக்கு வந்து நெறையா கிளையண்ட்ஸ் வராங்க. நெறையா மணி ஏர்ன் பண்றாரு. சூப்பர். செம்மையான விஷயம். பட் வாட் ஹி இஸ் டூயிங் இஸ் என்னோட டிசிப்ளின் ஜர்னி வந்து ராங். அவரோட டிசிப்ளின் ஜர்னி வந்து சாரி அவரோட அந்த நார்மலா ஹி ஜஸ்ட் மாஸ்டர்பேட், ஹி ஜஸ்ட் வாட்ச் பான் அதெல்லாம் வந்து தப்பு இல்ல. பட் இருந்தாலும் பாரு நான் மணி ஏர்ன் பண்றேன். நான் வந்து எனக்கு வந்து கிளையண்ட்ஸ் வந்து நெறைய பேர் வராங்கங்கிறதுல அவர் ப்ரூவ் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்காரு. ரைட்? ஸோ அந்த ப்ரூவிங் மென்டாலிட்டி அவர் வாய தொறந்து சொன்னாரான்னு கேட்டா சொல்லல. ரைட் வந்து ஆஃப் ஆயிட்டு இருக்கு. இப்போ தான் ஜிம்லேருந்து வந்தேன். ஸோ அதனால வேலையோட தான் அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ ஓகே. யாஹ்! ஓகே. ஸோ அவரோட தாட் ப்ராசஸ பொறுத்தவரை என்னன்னா, ஓகே நம்ம வந்து கரெக்ட்டு. இவன் வந்து தப்பு அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். நான் வந்து சொல்லணுங்கிறதுல ரொம்ப ஸ்டாண்டர்டாவும், ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அவர் வந்திருக்காரு. ஸோ அதனால நான் பண்ற மாரி பேசுறது, நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாரி ஒரு அந்த மாரி ஆக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி நெறைய விஷயம் பண்றாரு. எனக்கு பார்த்தாலே தெரியுது. அட் த சேம் டைம் நம்மகிட்ட பேசுறத அப்படியே கம்மி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ரைட்? ஸோ எனக்கு இது என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்குள்ள ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்க குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. நல்லா தானே கூட இருந்தாரு. திடீர்னு ஏன் இப்படி பண்றாங்க? அப்போ எல்லாருமே இப்படிதானா? எல்லா மனுஷங்களுமே இப்படிதானா? நான் எல்லாருமே டோட்டலாவே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ரைட்? தென் சடனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே ஃபைன். நம்ம ஏன் இந்த விஷயத்த பண்ணோம்? நம்ம நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஆனா இவங்க அத பெருசா மதிக்க மாட்றாங்க. இவங்க யாருக்குமே நம்மளோட வேல்யூ புரியல. ஸோ அதனால வேண்டாம். எல்லாத்தையும் குவிட் பண்ணிடலாம். ஜிம் போறத குவிட் பண்ணிடலாம். வீடியோஸ் போடுறத குவிட் பண்ணிடலாம். கிளையண்ட்ஸ் கிட்ட பேசுறத குவிட் பண்ணிடலாம். இப்படின்னு எல்லாத்துலயுமே ஒரு ஒரு ஃபால். எல்லாத்துலயுமே வந்து ஒரு ரொம்ப டவுனா இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங். பட் இந்த டைம் பழைய மாரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் குவிட் பண்ணாம, கொஞ்சம் ஒரு பேக்வேர்ட் எடுத்து, ஓகேன்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு நான் குடுத்தேன். இந்த 10 மினிட்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் யோசிச்ச விஷயமே, ஸோ இப்போ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட், அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட தாட்ஸ் வச்சு தான் என்னோட லைஃப் இங்க வந்து இருக்கா? இப்ப அவங்க இல்லன்னா, என்னால என்னோட லைஃப்ல இருக்க முடியாதா? மேபி இது அவரோட கேரக்டர ப்ரொஜெக்ட் பண்ணிடுச்சு. ஓகே ஃபைன். மேபி அவருக்கு டிசிப்ளின் இல்லாத அந்த ஒரு ரூட் ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். பிகாஸ் அவருக்கு 12 இயர்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு பிசினஸ்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவர் ஒண்ணும் பிசிக்கல் ப்ராடக்ட் கிடையாது. அவரோட பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து வேற. பட் இங்க பிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு யாருன்னா அது நான் தான். ரைட்? ஸோ அப்போ இப்போ தான் நான் அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் அந்த ஜர்னிய நான் வந்து கான் த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் நான் பண்ணிட்டு இருக்க தப்பு என்ன, கரெக்ட் என்னன்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது இப்படி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் பட் அவருக்கு அப்படி இல்ல இல்லையா? அவருக்கு நெறைய விஷயம் வந்துட்டு மேபி வொர்க் அவுட் ஆயிருக்கலாம். ஏன்னா, அவருக்கு வந்து பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ, இந்த மாரியான ஒரு ப்ராப்பர் கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்டின்னா, மேபி அவங்களுக்கு இந்த ஷார்ட் டெர்ம்ல அவங்களுக்கு டிசிப்ளின்டா இல்லனா கூட, நெறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம். நெறைய விஷயங்கள் அது வந்து வொர்க் அவுட் ஆகலாம். ஆனா, அது லாங் டெர்ம்க்கு நிலைக்காதுங்கிறது எனக்கு 99% தெரியும். ஸோ, நீங்க எவ்வளோ ஹிஸ்டாரிக்கல்ல இருக்கிற எத்தன லீடர்ஸ வேணாலும் எடுத்து பாருங்க. லெட்ஸ் சே திங்க் அண்ட் க்ரோ ரிச்ல லாஸ்ட் சாப்டர் வந்து செக்சுவல் டிரான்ஸ்முட்டேஷன் அப்படிங்கிறத பத்தி இருக்கும். ஸோ, அந்த சாப்டர்ல நெப்போலியன் ஹில் அவர் தான் புக்கோட ஆத்தர் ரைட். அவரு போட்டிருப்பாரு. அவரு எழுதியிருப்பாரு. நெறைய பேர் அவங்க லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. பட் என்னைக்கு அவங்க தப்பான ஹேபிட்ஸோ, இல்ல தப்பான ஒரு சில விமென்க்காகவும், அவங்க ஒரு சில விஷயத்த குவிட் பண்றாங்களோ, ஐ மீன் அவங்க அந்த விஷயங்கள் மேல எனர்ஜிய குடுக்குறாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட்டா ஸ்டாப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க டவுன்ஃபால தான் சந்திப்பாங்க. ஸோ, இத நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க இருக்கிற ஜர்னி ரொம்ப கஷ்டம். நான் ஹீலிங் ஜர்னில இருக்கேன், டிசிப்ளின் ஜர்னில இருக்கேன். எனக்கு வந்து மேஸ்குலினிட்டி பத்தி கத்துக்கணும். ஆனா, மத்த பசங்கலாம் பார்த்தா அவங்க ஜாலியா இருக்கிற மாரி இருக்கு. எனக்கு ஜாலியாவே இல்ல. என்னால எதுவுமே பண்ண முடியல. இந்த மாரியான தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, நண்பா நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களால முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிறாதீங்க. மேபி இந்த மாரி உங்களுக்கு மத்தவங்கலாம் சந்தோஷமா இருக்கிற மாரியும், நீங்க சந்தோஷமா இல்லங்கிற மாரியும் தோணுது அப்படின்னா,
அப்போதான் நீங்க கரெக்ட்டான பாத்ல போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவேர்னஸ்ங்கிறது கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ரைட். இப்போ மேபி நீங்க வந்து கரெக்ட்டான பாத்ல போகலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்காது. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஷார்ட் டெர்ம்ல யார் வேணாலும் ஜெயிக்கிற மாரி இருக்கலாம். பட் லாங் டெர்முக்கு எப்பவுமே ஒரு ஹெல்ப் பண்ண போறது டிசிப்ளின் மட்டும் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, வீக் மென் எப்பவுமே ஆங்ஷியஸா இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு நினைக்கிறது கிடைக்கலாம். மேபி அவங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கிற மாரி உங்களுக்கு வெளிய தெரியலாம். பட் மேபி உண்மையாலுமே அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? அப்படின்னு கேட்டா, அதுதான் ப்ராப்ளம். இருக்காது. ஓகே. இப்ப நம்ம அவங்கள விட்டுருவோம். அவங்கள டோட்டலா நம்ம அப்படி குவிட் பண்ணிருவோம். ஓகேவா? பிகாஸ் எனக்கு இந்த ஒரு விஷயம் உறுத்தலா இருந்துச்சு. நான் உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த மாரி நீங்களும் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு. நான் சொல்றேன். பட் இந்த இடத்துல ஃபோக்கஸையும் உங்க மேல திருப்புங்க. ரைட்? இன்ஃபாக்ட் ஏதோ ஒரு பொண்ணு. அவங்க வந்து நான் வந்து டிசிப்ளின்டா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிறாங்க. ஆனா அவங்களோட ஆக்ஷன்ஸ் தப்பா இருக்கு அப்படின்னா, நீங்க கட் பண்ணாதீங்க. டைரக்ட்டா அவங்க கிட்ட கேளுங்க. இல்ல ஏதோ ஒரு பையன். அவங்களோட ஆக்ஷன்ஸ் வேற மாரி இருக்கு அப்படின்னா, டைரக்ட்டா அவங்க கிட்ட கேளுங்க. உனக்கு டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, டைம் பாஸ்ன்னு இல்லாம, மேபி உங்களுக்கு இப்படி இருக்கிற ஒரு ஜாலியா இருக்கிற பெர்சன் தான் வேணும்னா, நீங்க தாராளமா போங்க. என் டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. என் டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். என்னைக்குமே நீங்க ஏன் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன் அதிகமா இருக்குன்னா, நமக்கு வர எமோஷன்ஸ நம்ம ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணாதம்போது இந்த ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். பட் இன்ஃபாக்ட் அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்‌க்கு யாரோ ஒரு பெர்சன் தான் காரணம் அப்டின்னா, ஃபிராங்க்கா அவங்க கிட்ட உட்காந்து ஜென்யூனா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, பொலைட்டா மேபி உங்களுக்கு அந்த மாரி பசங்க தான் பிடிக்கும்னா, இது தப்பு கிடையாது. ரைட்டும் கிடையாது. அது உங்களுக்கு புடிச்சிருக்கு நீங்க பண்றீங்க இல்லையா? ஸோ நீங்க அப்ப தாராளமா நீங்க அப்படி பண்ணலாம். பட் திரும்பி என்கிட்ட வந்து ஒரு எமோஷனல் அட்டாச்மென்ட்டோ, எமோஷனல் பாண்டோ கேட்காதீங்க. அப்படிங்கிறத ஃபிராங்க்கா சொல்லிருங்க அவங்க கிட்ட. ரைட். இப்படி நீங்க சொல்லும்போது மேக்ஸிமம் ஆஃப் த பீப்பிள் வந்து என்னன்னா, ஓகே ஃபைன் இவன் இந்த அளவுக்கு டிசிப்ளினா இருக்கான்னு உங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. உண்மையாலுமே உங்கள புரிஞ்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க கூட இருக்கணும்ங்கிறது 100% நெனைப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிரும். ரைட் இவன் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க ஒரு விஷயத்துலனா, ஆட்டோமேட்டிக்கா மேக்ஸிமம் ஆஃப் த பீப்பிள்க்கு புடிக்காம போயிரும் உங்கள. ஏன்னா, அவங்களால அது முடியலங்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டிய அந்த இடத்துல குடுப்பீங்க. ஸோ, ஒரு விஷயம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாரி ஏதோ ஒரு நெகட்டிவான தாட் வருதுன்னா, ஜஸ்ட் நேம் பண்ணுங்க. என்னால ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியல. அத நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறனால எனக்கு இந்த நெகட்டிவ் தாட் வருது. இதுதான் லேபலிங். ரைட்? இத லேபிள் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமேட்டு, இப்போ என்னால இந்த சிச்சுவேஷன்ல ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத பாருங்க. பண்ண முடியாது அப்டின்னா, அத அப்படியே விட்டுருங்க. வேற ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாரி உள்ளுக்குள்ள ஒரு வெளிய சொல்லணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி 100% அதிகமா இருக்கும். பட் அத யார் அத வந்து டைவர்ட் பண்ணி ஒரு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி அந்த காம் ஸ்டேட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா, நீங்க மட்டும் தான். பிகாஸ் எப்பவுமே நம்ம ஆங்ஸைட்டியா இருக்கோம்னா, நம்மளோட பதட்டமா, இந்த படபடன்னு இருக்கிறது, இது எல்லாமே ஆங்ஸைட்டில வரும். இப்படி இருக்கோம்னா, நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் த கோல் என்னவா இருக்கும்னா, காமா இருக்கணுமா மட்டும் தான் இருக்கும். ரைட்? ஸோ, அப்ப இந்த சிச்சுவேஷன்ஸ் என்ன காமா மாத்தல. இந்த சிச்சுவேஷன்ஸ் என்ன வந்து ரொம்ப ஒரு ஹார்டா மாத்துது அப்டின்னா, அதுக்கு பயந்து போகாம, அத ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் எது, திங்கிங் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. தாட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் நார்மலா நீங்க சும்மா உட்கார்ந்திருக்கும்போது டக்குனு ஒரு ஐடியா வருதா? தாட்ஸ். திங்கிங் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவ போட்டு நீங்களே யோசிச்சு ஒரு பெரிய பூதாகரமா வெடிக்கிறது திங்கிங். லெட்ஸ் சே உங்களுக்கு புடிச்ச ஒரு பொண்ண நீங்க அவங்ககிட்ட பேசுறீங்க. அவங்களும் உங்ககிட்ட பேசுறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அவங்க இன்னொரு பையன்ட்ட ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒர்க் அவுட் விஷயமாவோ, இல்ல வந்து ஏதோ ஒரு வொர்க் விஷயமாவோ பேசணும்னு தோணுது அப்படின்னா, நீங்க அத பார்க்கும்போது, ஓகே அவங்க 2 பேரும் தான் பேசுறாங்க போல. அவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க போலன்னு தாட்ஸ் வந்து ஒண்ணா திங்கிங்க்கு மாற ஆரம்பிக்கும். இதெல்லாம் திங்கிங். தாட்ஸ் அப்படிங்கிறது ஓகே ஃபைன். நீங்க சும்மா உட்கார்ந்திருக்கீங்க. ஒரு ஐடியா ஒண்ணு கிரியேட் ஆகுது. அந்த ஐடியாவ இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. இது தாட்ஸ். ஸோ, நான் ப்ரொஃபஷனல் சைக்கியாட்ரிஸ்ட்லாம் கிடையாது. ஓகே. அண்ட் ஸோ அட் த சேம் டைம் எனக்கு இந்த சைக்காலஜி, இந்த சும்மா உட்காந்து ஜாலியா பேசுறது, இது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிப்ளின், ஆக்ஷன் ஓரியன்டட் ஸ்டெப்ஸ் அண்ட் ஸோ ரொம்ப என்னன்னா ரொம்ப கொஞ்சம் ஹார்டா ட்ரீட் பண்றது, இதெல்லாம் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ, நான் ஒரு ஃபன்னி, ஜாலி, ஹேப்பி அட் த சேம் டைம் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் பெர்சன். ரைட்? ஸோ, திஸ் இஸ் வாட் த திங். ரைட்? என்னோட இந்த சேனல்ல நான் வந்து என்னோட ஆங்ஸைட்டிய நான் எப்படி ரெட்யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஓவர் கம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட கிளையண்ட்ஸுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேங்கிறதெல்லாம் நான் டீட்டெயில்டா போர்ட்ஃபோலியோவா கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். லெட்ஸ் சே மாஸ்குலினிட்டி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? என் சேனல்ல நான் நான்
கான்டென்ட்ஸ் போடுவேன். டிசிப்ளின் பத்தி கான்டென்ட்ஸ் போடுவேன். இன்ஃபேக்ட் இந்த ஆங்ஸைட்டி, மென்டல் ஹெல்த் பத்தி ப்ராப்பரான கான்டென்ட்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு பெருசா யாரும் போடுறதில்ல. பட் நான் டீப்பா கரெக்டான ஒரு ஃபேஸை நான் கொடுத்துட்ருக்கேன்னு நான் நம்புறேன். ஐ டோன்ட் நீட் எவ்ரிஒன். ஐ ஜஸ்ட் நீட் ப்ராப்பர் கிளையண்ட்ஸ், ப்ராப்பர் ஆடியன்ஸ், ப்ராப்பர் ஃபாலோவர்ஸ். அவ்வளோதான். ஸோ ஸோ ஐ வில் see you in the next video. அண்ட் ஸோ நான் செக்ஷுவல் டிரான்ஸ்முட்டேட் பண்ணுறதுனால என்னோட எனர்ஜி எவ்வளோ டெவலப் ஆகிட்டுருக்குங்கிறத பற்றிலாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஐ வில் see you in this video. If you need my coaching or guidance வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. என்னோட பெய்ட் கம்யூனிட்டி 999 மந்த்லி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவுமே கீழே லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. மந்த்லி 999, ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். This is KJ and I will see you in another video.